ஜெர்மனில ஸ்கூல் எஜுகேஷன் ஃப்ரீ, காலேஜ் எஜுகேஷன் ஃப்ரீ, ஹெல்த் கேர் சிஸ்டமும் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எஜுகேஷன், இந்த ஃப்ரீ ஹெல்த் கேர் சிஸ்டம்லாம் ஒன்லி ஜெர்மன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இவங்க நாட்டுக்கு வர இமிக்ரண்ட்ஸ்க்கு, ரெஃப்யூஜஸ்க்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே ஃப்ரீ. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு தெரியுமா? ஜெர்மனில வேலை பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஜெர்மனில டேக்ஸும் சோஷியல் கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப அதிகம். அதை யூஸ் பண்ணி தான் ஃப்ரீ எஜுகேஷன், ஹெல்த் கேர் சிஸ்டம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோ லெவல் இன்கம் வாங்குறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மினி ஜாப் பார்க்குறவங்கலாம் வந்துட்டு டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க கூட சோஷியல் கான்ட்ரிபியூஷன் பே பண்ணுவாங்க. சோஷியல் கான்ட்ரிபியூஷன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ், பென்ஷன் இன்சூரன்ஸ், லாங் டேர்ம் கேர் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணுறது தான் சோஷியல் கான்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஃப்ரீனே எடுத்துக்க கூடாது. ஏன்னா எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஆல்ரெடி சோஷியல் கான்ட்ரிபியூஷன் டாக்ஸஸ் மூலயமா எவ்ரி மந்த் பே பண்ணிடுறோம். அதை யூஸ் பண்ணி தான் நமக்கான எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் பண்றாங்க. இந்த ஜெர்மன் டாக்ஸஸும் சோஷியல் கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து கிட்டத்தட்ட 35 to 40% எவ்ரி மந்த் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு சேலரியே வரும். இங்கே டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது வெறும் உங்கள் சேலரியை வச்சு மட்டும் டேக்ஸ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனையும் பார்த்து தான் டேக்ஸ் கால்குலேஷனே நடக்கும். இப்போ சிங்கிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் பர்டன் நிறையாவே இருக்கும். இப்போ அவங்களே மேரிட் ப்ளஸ் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதை ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர் சிஸ்டம்னு சொல்லலாமா, இல்லைனா ப்ரீபெய்ட் எஜுகேஷன் சிஸ்டம், இல்லை ப்ரீபெய்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்னு சொல்லலாமா? இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.